கடந்த வாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே தேவன் இந்த நோவாவோடு கூட அவனுடைய குமாரரோடு கூட அந்த பேழையில் இருந்த மிருக ஜீவன்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார் என்கின்ற காரியத்தை நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலும் கூட இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையை நான் இந்த வாரம் முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார் என்ற அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் அதிகமாய் ஆழமாய் பதித்துக் கொண்டிருந்தது. அந்த எண்ணங்கள் என்னுடைய சிந்தையை விட்டு நீங்கவில்லை. ஆகவே இந்த நாளிலேயும் இந்த உடன்படிக்கைகளை குறித்து இன்னும் கொஞ்சம் உங்களோடு கூட நான் பேசும்படி நான் விரும்புகிறேன். தேவன் மனிதர்களோடு கூட செய்த உடன்படிக்கைகளை குறித்தும் புதிய உடன்படிக்கையை குறித்தும் இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர நிற்கிறேன். முதலாவதாக உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்றத நான் சொல்லும்படி விரும்புகிறேன். உடன்படிக்கை இரண்டு மனிதர்களோ, இரண்டு குழுவினரோ அல்லது இரண்டு தேசத்தார்களோ அவர்கள் சில பொதுவான நோக்கத்திற்காக சில கடமைகள், சில பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதை உடன்படிக்கை என்று நாம் பார்க்கிறோம். ஒப்பந்தங்கள் செய்வதை பொதுவாக மனிதர்கள் இதை செய்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு நம்ம போனா கூட வாடகை ஒப்பந்தம் என்று என்ன செய்யறாங்க, அதுல சொல்றாங்க வாடகை ஒப்பந்தம். ஒரு வீட்டு ஹவுஸ் ஓனர் உடனே என்ன சொல்றாரு, போய் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல என்ன செய்யுங்க, அந்த வாடகை ஒப்பந்த காரியங்களை டைப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேர் என்ன செய்யறாங்க, கையெழுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒப்பந்தத்திலே சில ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா அது நிபந்தனைக்குட்பட்டதாக காணப்படுகிறது. இந்த வாடகை ஒப்பந்தத்துல கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா. இதை புரிந்து கொள்வதற்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அதுல என்ன சொல்லுவாங்க, மாதம் 5ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய வாடகைகளை நீங்கள் என்ன செய்யணும், செலுத்தணும். ஏன்னா அதெல்லாம் ஹவுஸ் ஓனருக்கு சாதகமா என்ன செய்வார், அதுல எழுதியிருப்பார். ஆமா. அப்புறம் தண்ணி பில், எலக்ட்ரிக் பில்லாம் நீங்க என்ன செய்யணும், கட்ட வேண்டும் என்று சொல்லுவார். அப்புறம் வீட்டுல எந்த சேதமும் செய்யக்கூடாது என்று சொல்லுவார். இப்படி அப்புறம் இந்த வீட்டை காலி செய்வதை குறித்து அதுல எழுதப்படும். இப்படி பல நிபந்தனைகள் அங்கே என்ன செய்கிறது, காணப்படுகிறதா இருக்கு. இப்படி இருந்தா 11 மாதங்கள் என்ன செய்யலாம், நீங்க இந்த வீட்டுல குடியிருக்கலாம் என்று பல நிபந்தனைகளை போட்டு 2 பேரும் அந்த ஒப்பந்தங்களை செய்கிறார்கள். இதே போல வியாபாரங்களிலும் ஒப்பந்தங்கள் நடைபெறுகிறது, தேசங்களுக்கு இடையே ஒப்பந்தங்கள் நடைபெறுகிறது. இப்படியெல்லாம் பல ஒப்பந்தங்கள் காணப்படுகிறது. இது மனிதர்களும் செய்கின்ற ஒப்பந்தங்களாக காணப்படுகிறது, உடன்படிக்கைகளாக காணப்படுகிறது. ஆபிரகாமுடைய நாட்கள்ல கூட நம்ம அதை படித்தோம். 21வது அதிகாரத்துல ஆபிரகாம், அபிமெலேக் என்ற ராஜாவும் ஆபிரகாமும் உடன்படிக்கையை என்ன செய்யறாங்க, செய்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்துல அந்த ராஜா நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனாக நீ மாறிவிட்டாய், ஆகவே உன்னுடைய சந்ததியார் எங்களுக்கு விரோதமாக எழும்பி விடாதபடிக்கு நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அபிமெலேக் என்ற ராஜாவும் அவனுடைய சேனாதிபதிகளும் அவனிடத்திலே அந்த ஒப்பந்தங்களை செய்கிறார்கள். 23வது வசனத்துல பாருங்க, ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்போ இந்த உடன்படிக்கையில நீங்க அப்படியே கீழே படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை செய்யும் போது இந்த ஆபிரகாம் இந்த அபிமெலேக்கு ராஜாவு கிட்ட 28வது வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்போ அபிமெலேக்கு கேட்கிறாரு, என்ன இது தனியா நிக்கிற இந்த ஆட்டுக்குட்டிகள்? அதுக்கு சொல்றாரு, நான் இங்கே ஒரு துறவை தோண்டினேன். கடந்த காலங்களில் துறவை தோண்டும் போது உன்னுடைய வேலைக்காரர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே இப்பொழுது ஒரு துறவை தோண்டினேன், இதற்கு சாட்சியாக நீர் இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர்கள் இருவரும் அவ்விடத்திலே ஆணையிட்டு கொண்டபடியால் என்று படிக்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை அவர் வாங்கி கொள்கிறார். 7
பெண் ஆட்டுக்குட்டி. இன்றைக்கெல்லாம் நாம என்ன செய்யறோம்? அரசாங்க பத்திர பதிவில விற்கிற அந்த முத்திரை தாள்களை வாங்கி நாம அந்த காரியங்கள் எல்லாம் எழுதி அதுல கையெழுத்து போட்டு சாட்சிகளுடைய கையெழுத்தோடு கூட நம்ம போறோம். அப்ப இங்க ஒரு சாட்சியை வைக்கிறாங்க. என்னது? 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் எவ்வளவு நாள் உயிர் வாழும்? அது ஒரு தெரியல எனக்கு, எவ்வளவு, ஒரு 20 வருஷம் இருக்குமா தெரியல எனக்கு. அந்த நாட்கள் வரைக்கும் தான் அந்த சாட்சி என்ன செய்யும், அங்க இருக்கும். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் 33வது வசனத்திலே பெயர் செபாவிலே ஒரு தோப்பை என்ன செய்தாராம்? உண்டாக்கி. மற்ற மொழிபெயர்ப்புகள் எப்படி போடுனா, ஆபிரகாம் புளிய மரங்களை நட்டு வைத்தானாம். என்ன மரங்கள்? புளிய மரங்களை நட்டு ஒரு பெரிய தோப்பாக அதை உருவாக்கி இந்த அபிமெலேக்கோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு தோப்பை உண்டாக்கினான். ஆட்டுக்குட்டிகளையும் நிறுத்துறாரு, தோப்பையும் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். பிறகு அந்த துறவிற்கு ஒரு பெயர் வைக்கிறார். பெயர் செபா என்று வைக்கிறார். என்னன்னு பெயர் வைக்கிறாரு? பெயர் செபா என்றால் உடன்படிக்கையின் கிணறு என்ற அர்த்தம். உடன்படிக்கையின் கிணறு. அப்போ அந்த கிணற்றுக்கு பெயர் செபா. உடன்படிக்கை பண்ணின. இவ்வளோ உடன்படிக்கைகளை செய்தாலும் ஈசாக்கின் நாட்கள்ல பிரச்சனை என்ன செய்து வருகிறது. இவ்வளவு உடன்படிக்கை செய்கிறார். மனிதர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் காலங்கள் மாறும்போது அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர்கள் என்ன செய்யறாங்க? மீறுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் வேதம் முழுவதும் தேவன் மனிதர்களோடு கூட செய்த உடன்படிக்கையை குறித்து நாம் படித்து பார்க்கும்போது, மனிதர்கள் ஒருவேளை மீறினாலும் தேவன் உடன்படிக்கையில மீறாதவராக காணப்படுகிறார். உடன்படிக்கையில உண்மை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில தேவன் மனிதர்களோடு கூட செய்த உடன்படிக்கை குறித்து சில காரியங்களை, சில தருணங்களை, சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, தேவன் என்னோடு கூட இந்த காரியங்களை படிக்கும் போது எனக்கு ஒரு விருப்பம் வந்தது. தேவன் என்னோடு கூட என்ன செய்யணும்? எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு வருது? ஒரு மனிதனோடு செய்த உடன்படிக்கையே அவர்கள் என்ன செய்யறாங்க? அதை கை கொள்ளுகிறார்கள் சில காலங்கள். ஆனால் தேவன் ஒரு மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை அது ரொம்ப பெரிய காரியம். நம்முடைய குடும்பங்களோடு கூட, சந்ததிகளோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று இந்த வசனங்களை நான் தியானித்த போது எனக்குள் ஒரு விருப்பம் உண்டானது. ஆகவே உங்களுக்கு ஒரு அந்த விருப்பம் வர வேண்டும் என்பத நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வேதத்துல அநேக உடன்படிக்கைகள் இருந்தாலும் ஒரு 7 உடன்படிக்கைகளை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி நிற்கிறேன். முதலாவதாக ஆதாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் தெரிந்த காரியம். அதனால அந்த தெரிந்த காரியங்களை மாத்திரம் நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக ஆதாமோடு உடன்படிக்கை செய்தாரா அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு வரும். அதற்கு ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். என்ன துரோகம்னா உடன்படிக்கையை என்ன செய்தாங்க? மீறினார்கள் என்று சொல்ல. அப்ப ஆதாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தாரா அப்படின்னா ஆதாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, நான் அதை ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த வசனங்களை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் போது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவனை உண்டாக்கினார். இப்போ ஆண்டவர் சில நிபந்தனைகளை அங்கே கொடுப்பதற்கு முன்பதாக சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த ஆதாமிற்கு கர்த்தர் கொடுக்கின்றார். அவர் சொல்லுறாரு, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் நீங்கள் ஆழக்கடவீர்கள். அந்த உடன்படிக்கையில் இருக்கிற காரியம், இந்த இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் ஊறும் பிராணிகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆளுக்கு. இப்ப பாருங்க, நான் சொன்னேன்ல, ஒரு வீட்டுல நம்ம வாடகை எடுக்கிறோம்னா அந்த நிபந்தனைகள், அதுல பாருங்க, ஆழக்கடவீர்கள். ஆளுகையை தேவன் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, இப்போ அடுத்த வசனத்துல நம்ம படிக்கும் போது 28வது வசனம், தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லப்படும். அப்போ நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்புறம் பூமியை நிரப்புவது மாத்திரமல்ல, பூமியை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் நிபந்தனைகளை சொல்லுவதற்கு முன்பதாக, கட்டளைகளை சொல்லுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஆளுகை செய்யுங்கள், பூமியிலே பழுகி பெருகுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ 2வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஒரே ஒரு நிபந்தனையை கொடுக்கின்றார். ஒரே ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று நான் படிக்கிறேன். அப்போ இங்கே ஒரே ஒரு நிபந்தனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். அவ இங்கே ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். இந்த ஏதேன் தோட்டம் எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டையும் அங்க என்ன செய்யறார் ஆண்டவர்? இதுதான் இந்த நோவாவோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தேவன் மீறவே இல்லை. ஆனால் யார் மீறிட்டாங்க? ஆதாம் என்ன செய்தான்? இந்த வசனம் சொல்ல, ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி என்று நாம் படிக்கிறோம். ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். அப்படி உடன்படிக்கையை மீறினதுனால என்ன நடந்தது என்றால், உடனடியாக அவர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே பிரச்சனை வருகிறது. ஆதாம் கிட்ட கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் விலக்கின கனியை புசித்தாயோ என்று கேட்டாரு. உடனே அவன் என்ன சொல்றான்? நீர் கொடுத்த இந்த ஏவாள் தான் என்ன செய்தாதே. உடனே குடும்பத்துல என்ன செய்து பிரச்சனை வருகிறது. ஏவாள் கிட்ட கேட்கிறார், ஏமா செய்த இந்த காரியத்தை செய்தாய் என்று கேட்கிறார். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவர்கள் தங்களுடைய தவறை உணரவில்லை, அடுத்தவர்கள் மேல பழி போடுறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது வேதனையோடு என்ன செய்வாய்? பிள்ளைகளை பெறுவாய். ஆதாமை பார்த்து சொல்ல, நீ நிலத்தில் பயிரிடும் போது அது முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும், வேர்வையோடு கூட இந்த நிலத்தின் கனிகளை புசிப்பா என்று சொல்லுகிறார். இப்படியாக அங்கே குடும்பத்துல பிரச்சனை வருகிறது, வேதனை வருகிறது, பாடுகள் உண்டாகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது மாத்திரமல்ல, அவன் ஆத்துமாவிலும் மரிக்கிறவனாயிருக்கிறான், சரீர பிரகாரமாகவும் மரணம் அங்கே என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. அப்ப ஆதாம் என்ன செய்கிறான் என்றால், உடன்படிக்கையை என்ன செய்துட்டான்? மீறினான் என்று நாம் படிக்கிறோம். அப்போ தேவன் ஆதாமோடு கூட என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். இப்ப யாரோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் இருக்கின்ற மனிதனோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை அவன் இழந்துட்டான். இப்ப கூட ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப தண்ணீரிலே நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நாம் என்ன செய்கிறோம்? என்ன உடன்படிக்கை? நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை. நல்ல மனசாட்சியில இருந்து ஆண்டவரோடு கூட தண்ணீரில் இருந்து, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்வேன்? வாழ்வேன் என்று. இப்ப கூட நம்ம பாடணும், உமக்காக வாழ்வேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தைகளாக காணப்படுது. அப்போ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட போது தண்ணீரிலே நாம் நின்று கொண்டு, இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று நாம் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே இங்கே ஆதாமோடு கூட யாரெல்லாம் தேவ சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். இதனால அந்த உடன்படிக்கை மீறும் போது அங்க என்ன வருது? பிரச்சனைகள், சாபம் வருகிறது, பிரச்சனைகள். அது நிமித்தம் தேவன் பூமியை என்ன செய்தார்? சபித்தார் என்று படிக்கிறோம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இந்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாக ஒரு இரட்சகர் நான் அனுப்புவேன் என்கின்ற வாக்குறுதியையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றவர். அப்படியே அவனை அந்த தண்டனையிலே மணிக்குலத்தை விட்டு விடாதபடி, தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றும்படியாக, அவனை விடுவிக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? ஒரு இரட்சகரை அனுப்புவேன் என்கின்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். அப்போ தேவ சாயலாக ஒருவன் மாற மாற அவனோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கிற வரைக்கும் சகலவற்றின் மேலும் ஆளுகையை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை மீறும் போது என்ன செய்கிறார்? அந்த இடத்தை விட்டு மனிதனை துரத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம அவருடைய சாயலே மாறும்போது தேவன்
நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவது உடன்படிக்கை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நோவாவுடைய உடன்படிக்கை. கடந்த வாரத்துல நாம பார்த்தோம், 9வது அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். இந்த 9வது அதிகாரத்தை இந்த நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்யும் போது எந்த நிபந்தனையும் ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. ஆதாமுக்கு நிபந்தனை கொடுக்கின்றார், ஆனால் இந்த நோவாவுக்கு என்ன செய்யவே இல்லை, ஒரு நிபந்தனையும் கொடுக்கவில்லை. அதுக்கு மாத்திரம் இல்ல, 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சொல்ல, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களோடும் என்று சொல்லி சொல்லுகிறார். பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன, இப்ப அவர் மாத்திரம்தான் சொல்றாரு. இந்த நோவா இந்த உடன்படிக்கைக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. என்ன சொல்றாரு என்றால், இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினாலே சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமி அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம். எப்பொழுதெல்லாம் இந்த மழை உருவாகிறதோ, மேகத்திலே அந்த மேகங்கள் உருவாகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த வானவில் என்ன செய்கிறது, அங்கே வருகிறது. கடந்த வாரத்துல அதை நம்ம டீட்டெயிலா நான் அதை சொல்லிட்டேன். ஆகவே அதற்குள்ளும் நான் கடந்து செல்ல விரும்பல. அப்ப இந்த உடன்படிக்கையில தேவன் மாத்திரம் தான் என்ன செய்யறாரு, பேசுகிறார். இந்த மனிதர்கள் இந்த கட்டளைகள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் ஒன்றும் இல்லை. இனி ஜலப்பிரளயத்தினாலே அல்லது தண்ணீரினால் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நோவாவோடும் அவனுடைய சந்ததியினரோடும் பேழையிலிருந்து புறப்பட்ட மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் யாவற்றோடு கூட தேவன் அந்த உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் காத்து வருகிறார். ஒரு சொல்லுவோமா, இதுவரைக்கும் என்னைக்காவது அதை மீறினாரா? ஆதாம் மீறினது போல ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, மீறவே இல்லை. அப்போ இந்த உடன்படிக்கை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். என்னத்தினால இந்த உடன்படி 6ஆம் அதிகாரத்திலேயே சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். யாரோடு கூட? இந்த நோவாவோடு கூட. 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம், அது உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன் என்று சொன்னார். 9ஆம் அதிகாரத்துல செய்தார். ஏன் இந்த நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்வேன் என்று சொன்னார் என்றால், இந்த நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். நீதிமானும் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். ஆகவே தேவன் யாரோடு உடன்படிக்கை செய்கிறார்? இந்த நீதிமான் உத்தமனோடு. அப்போ நான் இந்த மறுபடியும் சொல்றேன், அதுதான் யாரெல்லாம் நீதிமான்களாக உத்தமர்களாக தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்களோ, தேவன் அவர்களோடு கூட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். சரி, 3வது அப்படியே நம்ம படித்து பார்த்து கொண்டு வரும்போது, தேவன் ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம், இங்கே ஆபிரகாமோடு கூட என்ன உடன்படிக்கை செய்கிறார் என்றால், இந்த ஆபிரகாம் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தவனாக, ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று யோசுவா புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்த இந்த ஆபிரகாம் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ ஒரு நாள் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் இந்த ஆபிரகாமுக்கு. அப்போ தேவன் யார் என்பதை இந்த ஆபிரகாம் தெரிந்து கொண்டான். இப்போ தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டான். தேவனை அவன் ஆராதிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நான் தான் தேவன், உன்னை உண்டாக்கினவர். உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டையெல்லாம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இப்போ உடனடியாக இந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தானா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு அவன் எங்க வருகிறான்? இந்த கானான் தேசத்துக்கு கடந்து வர. எந்த தேசம் என்று தெரியல, ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ போ என்று. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆபிரகாம் இந்த தேசத்துக்கு கடந்து வருகிறான். ஒவ்வொரு படியாக அவன் ஆரானில வருகிறான். அங்கிருந்து தேவன் அவனை வழிநடத்துகிறார் கானானுக்கு. சிகேம் என்ற இடத்திற்கு அவன் வந்த போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று. அப்போ ஆண்டவர் சரியாக இந்த ஆபிரகாமை வழிநடத்தினார். இந்த ஆபிரகாமை குறித்து நான் யோசித்த போது, இந்த ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய கட்டளை வந்தது. தேவனுடைய கட்டளைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து இந்த கானான் தேசத்துக்கு அவன் கடந்து வந்தான். இப்ப கடந்து வந்த போது 3 காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். முதலாவதாக இந்த காரியம் 15வது அதிகாரத்திலும் 17வது அதிகாரத்திலும் காணப்படுகிறது. முதலாவதாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன? இந்த தேசத்தை நான் உன்னுடைய சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஆண்டவர் தான் அந்த காரியத்தை சொல்றாரு.
இந்த ஆபிரகாம் எந்த நிபந்தனையும் ஆபிரகாமுக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல. ஆதாமுக்கு கொடுத்தது போல எந்த கட்டளையும் இந்த இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு என்ன செய்வேன், தருவேன். இப்போ ஏன் ஆண்டவர் அவனுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் என்றால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, உன் தேசத்தை விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். இப்போ அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டு வந்தானா, இப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன் என்று சொல்றார். இரண்டாவது, அவன் தகப்பன் வீட்டை விட்டான். தகப்பன் வீட்டை, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை திரளான ஜாதிகளுக்கு என்ன செய்வேன், தகப்பனாக மாற்றுவேன், உன்னுடைய சந்ததி. இரண்டாவது அந்த தேவன் சொல்லுகிற அந்த உடன்படிக்கையில முதல் தேசத்தை குறித்ததான காரியம், இரண்டாவது சந்ததியை குறித்ததான காரியம். இந்த சந்ததி பூமியில் இருக்கின்ற அல்லது வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை போலும், பூமியில் இருக்கின்ற தூள்களை போலவும் அது என்ன செய்யும், காணப்படும் என்று சொல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவன் தகப்பன் வீட்டை விட்டா அவனையே ஒரு தகப்பனாக தேவன் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இது ஒரு பெரிய காரியம். அப்போ நான் புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியும் போது தேவன் அவனோடு கூட உடன்படிக்கைகளை செய்கிறார். ஒரு சொல்லுவோமா, எல்லாரும் கீழ்ப்படிய முடியாது. தேவனை யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். அப்ப ஒரு பெரிய ஒரு கீழ்ப்படிதல் அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது. மூன்றாவது அவனோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை என்னன்னா, உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய சந்ததியிலே ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்தாக மனுஷகுமாரன் தோன்றி இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவர் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். 3 காரியம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன காரியம், அவனுக்கு அந்த தேசத்தை குறித்ததான காரியத்தை சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், அவனுடைய சந்ததிகளை குறித்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். மூன்றாவது, வாக்குத்தத்தத்தின்படி மேசியா அவனுடைய சந்ததியிலே வெளிப்படுவார் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். அதை அப்படியே அவனுடைய சந்ததியிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார், நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, யார் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல மாறிச்சா, கடற்கரை போல மாறி இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, அவனுடைய சந்ததியில யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அந்த அரப் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. அப்படி நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்படுகிறோம். இப்படி அவனுடைய சந்ததியை யாரெல்லாம் விசுவாசம் மார்க்கத்தாரோ அவர்கள் எல்லாரும் யார்தானா, ஆபிரகாமின் பிள்ளைகளாக சந்ததிகளாக காணப்படுகிறோம். அப்படி பார்த்தா வானத்தின் நட்சத்திரங்களை போல தேவன் தம்முடைய வாக்குறுதியில எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அப்ப நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். அதே போல அந்த தேசத்தை அந்த சந்ததிக்கு என்ன செய்தார், கொடுத்தார். சாதாரண காரியம் இல்ல. ஆபிரகாம் பரதேசியை போல அந்த தேசத்துல என்ன செஞ்சானா, சஞ்சரித்து கொண்டிருந்தார். எப்படி சஞ்சரித்துட்டார்? ஆமா, அவர் அந்த தேசத்துக்குரியவர் அல்ல. அவர் ஊரென்ற கழுத்து ஏற்பட்டு வந்தாரு. அவர் பரதேசியை போல அந்த தேசத்தை சஞ்சரித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர்ல இருப்பாரு. அவரு ஆண்டவர் பார்த்து சொல்றார், இந்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய தேசத்தை ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். பின்னாட்கள்ல யோசுவாவின் தலைமையில அந்த 7 கானானிய ராஜாக்களை அழித்து, அந்த சந்ததிகளை அழித்து அந்த தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு அப்படியே என்ன செய்தார், கொடுத்தார். அதே போல அவனுடைய சந்ததியையும் என்ன செய்தார், பெருக பண்ணினார். 70 பேர் எகிப்துக்கு போனார்களாம் அவனுடைய சந்ததியில. திரும்பி வரும்போது 6,3550 குடும்பங்களாக வெளியே வந்தார்கள். ஒரு சொல்லுமா, யாக்கோபு கிட்ட சொல்றார், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல தேவனுடைய சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். அப்போ தேவன் உடன்படிக்கையிலே அவர் மிக மிக உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆதாம் தான் உடன்படிக்கையை என்ன செய்தான், மீறினான் என்று சொல்ல 3 உடன்படிக்கையை சொல்லியிருக்கேன். 4வது உடன்படிக்கை மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த உடன்படிக்கையாக காணப்படுகிறது. 4வது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த உடன்படிக்கை. இது யாத்ராம் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து உபாகம் வரைக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நம்ம படிக்கிற காரணம், இதுல இந்த ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தது மாத்திரமல்ல, சீனாய் மலையின் அடிவாரத்திலே தேவன் இந்த ஆபிரகாமின் சந்ததியோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார்.
இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு உடன்படிக்கை செய்வதற்கு முன்பதாக தேவன் யார் என்பதை இந்த எகிப்து தேசத்திலே 10 வாதைகள் மூலமாக கர்த்தர் யார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்றார்? வெளிப்படுது. ஏன்னா இவங்க எகிப்துக்கு போனாங்க, எகிப்தின் தேவர்கள் எல்லாம் காணப்படுகிறது. நிறைய பேருக்கு ஆபிரகாமின் தேவனை குறித்து ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஆனால் இந்த 10 வாதைகளை தேவன் எகிப்து தேசத்துல அனுப்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரல்ல, எகிப்தியர்களும் தேவன் யார் என்று என்ன செஞ்சிட்டாங்க? அறிந்து கொண்டார்கள். இப்போ அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவர்களை தடை செய்தது செங்கடல். அவருடைய முன்னேற்றத்தை அல்லது அந்த ஜேர்னி, அவருடைய பிரயாணத்தை இந்த செங்கடல் தடை செய்தது. ஆனால் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த செங்கடல் என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். இதெல்லாம் எதற்காக என்றால் தேவன் யார் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்வதற்காக. அடுத்தது நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வனாந்திரத்துல வருகிறார்கள். 3 நாள் அவர்களுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்புறமேலே ஒரு கசப்பான தண்ணீர் அங்கே அவர்களுக்கு 3 நாளைக்கு பிறகு கிடைக்கின்றது. அந்த தண்ணீரை தேவன் மதுரமாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இப்படி அற்புதங்களை மேல் அற்புதங்கள் செய்து சீனாய் மலையில 50 நாள்ல அவர்களை கூட்டிக் கொண்டு வந்த பிறகு சீனாய் மலையின் அடிவாரத்துல அவர்கள் இருக்கிறாங்க. சீனாய் மலையில தேவன் வெளியரங்கமாக அவர்களுக்கு மத்தியில என்ன செய்தார்? இறங்கினார். அவர்களோடு கூட பேசினார். 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளும்படியாக ஒரு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அப்புறம் இந்த யாத்ராம் புஸ்தகம் முழுவதும் படிப்பீர்கள், விபாகம் வரைக்கும் சொல்லுகிறார்கள். 613 பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தாராம். எத்தனை பிரமாணங்கள்? 613 பிரமாணங்கள். 10 கட்டளைகள் இல்லாமல் 613 பிரமாணங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்றார். இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது இந்த பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு உடனே சொல்றாரு, உபாகம் 28லயும் சரி, லேவியராம் புஸ்தகம் 26லயும் சரி, இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் நீங்க கை கொள்வீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சந்ததி எதற்காக இந்த பிரமாணங்கள் என்றால், எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போல அவர்கள் போய் சேரப்போகிற கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் எந்த சட்ட திட்டங்களும் இல்ல. அவங்க எப்படி வேண்டும் என்றாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முறையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க என்ன உணவை சாப்பிட வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படி குடும்பங்களை நடத்த வேண்டும், எப்படி அரசாட்சியை செய்ய வேண்டும், சமுதாயத்திலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று 10 கட்டளைகளும் 613 பிரமாணங்களையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தாராம். ஒரு சொல்லுவோமா? ஆமா. வேற எந்த ஜாதிக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரமாணங்களை யாருக்கும் என்ன செய்யல? கொடுக்கல. மற்றவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பிரமாணங்களையும் கட்டளைகளையும் காப்பி பண்ணிட்டாங்க, பிரதி எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் வேற எந்த ஜாதிக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட பிரமாணங்களை என்ன செய்யல? கொடுக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கர்த்தர் அவர்களை ஆபிரகாமின் சந்ததியா இருந்தபடினால் கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு இப்படிப்பட்ட நியாயங்களையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர்களுக்கு கொடுத்தாரா? இப்ப இந்த கட்டளைய சொல்றாரு, இந்த கட்டளையெல்லாம் நீ சரியாக நீ செயல்படுத்தும் போது ஏற்ற காலங்களிலே உனக்கு மழையை என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். ஒரே சொல்லுவோமா? அப்ப பிரமாணங்களிலே ஆண்டவர் கரெக்டா இருக்கிறாரு. அதை நாம் கை கொள்ளும் போது ஏற்ற காலங்களிலே இன் டியூ சீசன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலம், அந்த மழை சீசன் வந்தா நீங்க தண்ணி ஸ்டோர் எல்லாம் பண்ணி வைக்க வேண்டாம். நீங்க விதைத்து காத்திருக்கும் போது ஏற்ற காலம் என்ன வரும்? நமக்கு மழை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்ற, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பிள்ளை செய்கிற தொட்டி என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை. அப்படின்னா பாருங்க, யுத்தங்களிலே உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று சொல்கிறார். நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சொல்லுங்களேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று சொல்லுகிறார். இப்படி இந்த பிரமாணங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளுகிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார். தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசித்த பிறகு, நியாயாதிபதிகளின் நாட்களிலேயே யோசுவாவின் மறைவுக்கு பிறகு அந்த அந்நிய ஜனங்களோடு கூட திருமண உறவை ஏற்படுத்தி கொண்டபடினாலே, அவர்கள் அந்த அந்நிய தேவர்களுக்கு நேராக அவருடைய மனதை திருப்பினதினாலே
உடனடியாக அங்கே மாற்றங்கள் வருகிறது. நன்றை புரிந்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய செய்தி அதுதான். உடனடியாக மாற்றங்கள். இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, சத்துருக்கள் இடத்திலே அவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். இப்படி பல காரியங்கள் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வருகிறது. அந்த காலகட்டத்தில் தேவன் அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். அவளை சிட்சிக்கிறார். நியாயாதிபதிகளை எழுப்பி, ரட்சகர்களை எழுப்பி, நியாயாதிபதிகளை எழுப்பி தேவன் அவளை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்குகிறார். இதுல எல்லாம் ஒன்னும் அவங்க சரியாகல. கடைசியில நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால், பாபிலோனிய சிறையிருப்புக்கு யூதாவையும், அசிரியர்களுடைய சிறையிருப்புக்கு 10 கோத்திரங்களையும் கர்த்தர் அனுப்புகிறார். அப்ப பாருங்க, எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை தேடினார்களோ, எப்பொழுதெல்லாம் அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடும் போது ஆசீர்வாதத்தையும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் செயல்படும் போது தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்புகளையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் பெற்றுள்ளார்கள். பெரிய சரித்திரம். இந்த காலகட்டத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், மோசே மறைந்த பிறகு யோசுவாவின் தலைமையில் அவர்கள் கானான் தேசத்துக்குள் போகிறார்கள். இந்த யோசுவாவின் புத்தகம் கடைசி 3 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த யோசுவா மரிக்க போகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழைத்து நிறுத்தி இந்த உடன்படிக்கையை திரும்பவும் புதுப்பிக்கிறார். என்ன செய்கிறார்? திரும்பவும் புதுப்பிக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு என்ன செய்ய தீர்மானியுங்கள் என்று சொல்லி அடுத்த தலைமுறையினரை புதுப்பிக்கின்றார். இதே போலதான் மோசையும் செஞ்சுட்டு போறாரு. அதுதான் உபாகம் புஸ்தகம். ஏனென்றால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் 40 வருஷத்தை வனாந்தரத்தை அழிந்து போயிட்டாங்க. இப்ப புதிய சந்ததிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவள் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க அவளை உற்சாகப்படுத்துகிறது உபாகம் புஸ்தகம். அப்போ அடுத்த சந்ததி, யோசுவாவின் நாட்கள் அடுத்த சந்ததி, யோசுவா மரிக்க போகிறார். யோசுவா அடுத்த சந்ததியை திரும்பமாக அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். திரும்பவும் அந்த உடன்படிக்கைக்கு நேராக ஜனங்கள் கடந்து வர வேண்டும் என்று இந்த யோசுவா தன்னுடைய மரண காலத்திலே பேசுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்படியே சாமுவேல் அந்த ராஜ்யபாரத்தை சவுலுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கும் போது இதே உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கிறார். சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால், எசேக்கியா ராஜா இந்த உடன்படிக்கையை புதுப்பித்தார் என்று படிக்கிறோம். கடைசியாக யோசியா என்ற ராஜா எரேமியாவின் நாட்களில் இந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார் என்று படிக்கிறோம். இப்படி தேவன் நமது மனிதர்களை எழுப்பி அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி, இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றவராகவும் காணப்படுகிறார். ஆனால் பரிதாபமான சூழ்நிலை, சில நாட்கள் அந்த உடன்படிக்கையில இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களா இருக்கு. அதனால பெரிய பிரச்சனைகளிலே நியாய தீர்ப்புகளை அவர்கள் சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார். ஆனால் தேவன் தமது வார்த்தையில என்ன செய்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உடன்படிக்கையில மாறவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த உடன்படிக்கையில அவர் மாறவே இல்லை. ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையில அவர் மாறவில்லை. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் அவருடைய ஜனத்தோடு கூட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்றார். யாரோடு கூட ஆண்டவரே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் என்றார்? ஆபிரகாம் அவரை விசுவாசித்து கீழ்ப்படிந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சந்ததிகளாக, அவருடைய ஜனமாக அவர்கள் மாறினார்கள். அவர்களோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில யாரெல்லாம் உண்மையா இருந்தார்களோ அவர்களோடு கூட கர்த்தருடைய வாக்குறுதிகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை படித்துக் கொண்டு வரும்போது அடுத்ததாக என்னாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு மனிதனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். இது வரைக்கும் படித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பினகாஸ் என்ற ஒரு மனிதனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவோம். 25வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை என்ன செய்கிறேன்? கட்டளையிடுகிறேன். இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். தேவன் மனிதர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் என்ற தலைப்புல நான் பேசுகிறேன். கடைசியாக புதிய உடன்படிக்கை குறித்து நம்ம படிக்க போகிறோம். அவர் இங்கே சமாதானத்தின் உடன்படிக்கை, ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னேன், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னேன், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னேன். இங்கே ஒரு மனிதனோடு கூட தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்கிறார். அப்போ தேவன் மனிதர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய செய்தியினுடைய நோக்கமே அதுதான். நாம சரியா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம நடப்போம் என்றால்
இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட உடைய கரத்தை பிடித்து கர்த்தர் உடன்படிக்கை செய்வார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வாழ்நாளில் மாத்திரம் அல்ல, உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்நாளிலும் தேவன் அந்த உடன்படிக்கை காக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த இதோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். இங்கே அவர் சொல்கிறார், ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதான உடன்படிக்கையை என்ன செய்கிறேன், கட்டளையிடுகிறேன் என்று. இது ஒரு கட்டளையாக சொல்லுகிறார், கட்டளையிடுகிறேன். சரி, இந்த பினகாசோடு கூட ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார்? இந்த பினகாஸ் யார் என்றால் அதை புரிந்து கொள்ளணும். மோசேயினுடைய சகோதரனாகிய ஆரோன், அவர் யார்? இப்போ பிரதான ஆசாரியரா இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். நாதாப், அபியூ, அடுத்தது எலியேசர், இத்தாமார். 4 பிள்ளைகள் இருந்தாங்க. கவனமாக கவனித்துக் கொண்டு வருவாங்க. இந்த முதல் 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஸ்தாபித்த பிறகு இவர்களை ஆசாரியர்களாக இந்த மோசே ஏற்படுத்துகிறான். யார் யார? ஆரோனையும், நாதாப், அபிகு, எலியேசர், இத்தாமார் 5 பேரையும் ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறார். இந்த இடத்திலே அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய அவர்கள் முன்வைத்த முதல் நாள் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இந்த ஆசாரிய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பெரிய கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இந்த நாதாபும் அபியும் என்ன செய்தார்கள் என்றால், அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்து பலிபீடத்திலே அவர்கள் வைத்தார்கள். இப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தின அந்த நாளிலே தானே இந்த நாதாபும் அபியும் என்ன செய்யறாங்க, மரித்து போய் விடுகிறார். இப்ப யார் இருக்கா? எலியேசர், இத்தாமார் 2 பேர் தான் இருக்காங்க. இவர்கள் இந்த ஆரோனோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எலியேசருடைய முதல் மகன் தான் யாரு? இந்த பினகாஸ். இவனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அதை சொல்றாரு பாருங்க, 13வது வசனத்துல நாம் படிக்கும் போது, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகின்ற. நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை இவ்வளவு பெரிய காரியம். சும்மா ஆரோன் மோசேயினுடைய சகோதரனா இருக்கிறதுனால அவனை ஆசாரியனாக ஏற்படுத்தவில்லை. இந்த எலியேசருடைய சந்ததி தொடர்ந்து தேவனுக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்தது ஏதோ ஒரு தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. இந்த பினகாஸ் தேவனுக்காக என்ன செய்தானாம், பக்தி வைராக்கியம். நிறைய பேருக்கு பக்தி இருக்கு, ஆனா இந்த காலையில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பக்தி என்னவா மாறணும், வைராக்கியமா மாறணும். பக்தியில தேவனுக்காக. இன்னைக்கு நமக்கு வைராக்கியம் வருகிறது எதுக்கு? யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நமக்கு என்ன வருது, வைராக்கியம் வருகிறது. சிலருக்கு சம்பாதிப்பதற்காக வைராக்கியம் வருகிறது, சில காரியங்களை செய்து முடிப்பதற்காக வைராக்கியம் ஜீல் வருகிறது. ஆனா இங்க ஒரு வைராக்கியம் இருக்கிறது, தேவனுக்காக பக்தி வைராக்கியம். யார் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறார்களோ அவர்களோடு கூட தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய சந்ததி முழுவதும் தேவனுடைய ஆசாரியர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க எனக்கு இது படித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, இங்க சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த 22வது அதிகாரம், எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, அந்த செய்தியை மாத்திரம் சொல்லுகிறேன். 22வது அதிகாரத்திலிருந்து நாம் படித்து பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு அவர்கள் வரும்போது சித்தீம் என்கின்ற இடத்திலே, அல்லது மோவாபின் சமவெளி என்கின்ற இடத்திலே, மோவாபுக்கு அருகாக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த 6,3550 குடும்பங்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கு. இவர்கள் வருகிற வழியிலே 2 பெரிய ராஜாக்களை அவர்களோடு கூட யுத்தம் செய்து பெரிய வெற்றியை பெறுகிறார். இதை சந்தித்த இந்த மோவாப் தேசத்தின் ராஜாவாகிய பாலாக் என்ன செய்கிறான் என்றால், இவர்களோடு கூட யுத்தம் செய்து என்ன செய்ய முடியாது, இவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கின்றான். அவன் பேர் தான் என்னது, பீலையாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபிப்பான் என்றால், ஒருவேளை அப்படி நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. மற்ற தேசங்களை அவன் சபித்த போது அந்த தேசங்கள் அந்த யுத்தங்களிலே தோல்வியை தழுவி இருக்கிறதாக காணுவது. ஆகவேதான் இந்த பாலாக் என்ற ராஜா அதை செய்கிறான்.
இவன் தூர தேசத்திலிருந்து அதிக கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறான். ஆனால் அவன் பலிபீடங்களை உண்டாக்கி பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காதே, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் அவனுடைய வாயில் என்ன செய்கிறார், வைக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து அவனை அனுமதிக்கல, நீ போகாதுன்னு தான் சொல்றாரு. ஆனாலும் அவன் கூலியைக்கு விரும்பி என்ன செய்யறாங்க, கடந்து வர்றான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம் தான் நீ என்ன செய்யணும், சொல்லணும்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறான். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால், நீங்கள் அதை படித்து பார்ப்பீர்கள் என்றால் 22வது அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், தனித்து வாசமாயிருப்பார்கள். மன்னிக்கணும், 23ஆம் அதிகாரம் 9வது வசனம், 23:9. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன், மன்னிக்கணும் 8வது வசனம், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பாங்க. அவங்க யாரோடு கூட, மற்ற ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே வாசமாயிருக்கிற ஒரு ஜனங்களா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த காரியம் ரொம்ப, ஏன்னா அவர்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், எகிப்து தேசத்திலும் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர் சொல்றாரு, இந்த நியாயம் 613 நியாயங்களையும் பிரமாணங்களையும் 10 கட்டளைகளையும் நீ கை கொண்டு ஜாதிகளோட கலவாமல் தனியாக வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பிலேயாம் என்ன செஞ்சுட்டான்னா, ஒரு பெரிய ஒரு கேடான ஒரு காரியத்தை இந்த பாலாக் ராஜா கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். 25வது அதிகாரத்துக்கு வரும்போது, நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் உங்கள் தேவர்களுக்கு பண்டிகைகளை உண்டாக்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க அலைங்க, இந்த பண்டிகைகளுக்கு நீங்கள் அலையுங்கள். அப்பொழுது அவங்க பண்டிகைக்கு வருவாங்க, அவங்களுக்கு விருந்துகள், விக்கிரக ஆராதனை முடிந்த பிறகு விருந்துகளை போடுங்க. அந்த சமயத்துல அழகான பெண்களை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள், அவர்கள் அவர்களோடு கூட வேசித்தனம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க அழிக்க வேண்டாம், யாரை அழிச்சிருவா, தேவனே அழித்து விடுவார் என்று ஒரு தவறான ஒரு காரியத்தை இந்த பாலாக் என்ற ராஜா கிட்ட அவன் சொல்லி கடந்து செல்கிறான். இதை படித்தபோது ரொம்ப வேதனையான ஒரு தருணம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தனியே வாசமா இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த 613 கட்டளைகளையும் 10 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர்கள் சீனாய் மலையில அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்வோம் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். ஆனா இந்த இடத்திற்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யறாங்க, அவங்க மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால தேவன் ஒரு பெரிய வாதையை தேவன் என்ன செய்தார், அனுப்பினார். அந்த வாதையினாலே செத்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 24,000 பேர் என்ன செஞ்சாங்களாம், மரித்தார்கள் என்று சொல்லப்பட்ட. எவ்வளவு பேர் பாருங்க, யோசிப்பாருங்க, 24,000 பேர். அது மாத்திரம் அல்ல, இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேயை நோக்கி 25:4 சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய்ய, தூக்கி இட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை யோசிச்சு பாருங்களேன், இதை யாரெல்லாம் செய்தார்களோ அவள் எல்லாரும் தூக்கி போடணும். இந்த காரியத்தை அவர்கள் செய்ததினாலே பாளையத்துல தேவனுடைய வாதை வருகிறது. 24,000 பேர் செத்துட்டு இருக்கான். அப்போ ஒவ்வொருவராக யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்தார்களோ அவளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து இங்கே தூக்கி இடுகிறார்கள், அல்லது அவளை சிரச்சேதம் செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அடுத்தது அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக எப்படி நிற்கிறாங்களாம், அழுது கொண்டு. ஏங்க அழுகிறாங்க? தேவனுடைய கட்டளையை மீறினார்கள் என்ற காரியம் இந்த மோசேக்கு தெரிந்த போது மோசேயும் ஆரோனும் அங்க இருக்கிற சகல மூப்பர்களும் என்ன செய்யறாங்க, அழுது கொண்டு நிற்கிறார்கள். அதனால்தான் தாவீது சங்கீதக்காரன் 119 அவர்கள் உம்முடைய பிரமாணங்களை காத்து நடவாதபடினால் என் கண்களில் இருந்து என்ன வருதான், நீர்த்தாரைகள் வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதன் கட்டளையை மீறும் போது தேவனை அறிந்த ஒரு மனிதன் என்ன செய்வானா, அழுது கொண்டு இருப்பான். அழுது கொண்டு. சாமுவேலை குறித்து, சாமுவேல்
சவுல் கட்டளையை மீறின போது ரா முழுவதும் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ரா முழுவதும். இங்கே மோசேயும் மூப்பர்களும் அழுது கொண்டு நிற்கிறார்கள். 24,000 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த காரியத்தை செய்தவர்களை தூக்கிலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24,000 பேர் பாளையத்துல செத்தா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தெருவிலும் அங்க என்ன நடந்திருக்கும்? மரணம் நடந்திருக்கும். அந்த பாளையம் முழுவதும் மரணம், எல்லா குடும்பங்களிலும் மரணம். எல்லாம் கற்பனையை மீறிட்டாங்க. இது இல்லாம பனிஷ்மெண்ட் வேற, சிலரை தூக்கிலிட்டுக் கொண்டிருக்கிறார், மரண தண்டனை வேற. அந்த நான் நினைக்கிறேன் இஸ்ரவேல் பாளையம் முழுவதிலும் அழுகுறல், எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல ஒரு காரியம் நடக்குது. இப்படி எல்லாரும் அழுது கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது பாருங்க என்ன நடக்குது என்றால், அப்பொழுது மோசேயும் நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்திற்கு என்ன செய்றான்? அழைத்து கொண்டு வர்றான். இவங்க அங்க போய் பாவம் செய்தது இல்லாம ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? மீதியானிய பெண்ணை இந்த இஸ்ரவேலின் பாளையத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறான். எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, வாதினால் செத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இதுக்கு எதுக்காக இது நடந்ததுன்னா இந்த தவறுனால தான் இது நடக்குது. ஆனா ஒரு மனிதன் துணிகரமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் யார் என்றால் 14வது வசனத்தை படிக்க, மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் பேர் எழுதியிருக்காங்க சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான். ஒரு தலைவனாக இருக்கின்றான். ஒரு தலைவன் மீதியான் தேசத்து பெண்ணை இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறான். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். வாதை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாதையில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன். இது இந்த வாதை வந்ததற்கு காரணமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானிய மோவாபிய பெண்களோடு கூட தவறான உறவை வைத்ததினால்தான். ஆனால் இந்த சிம்ரி என்பவன் இதெல்லாம் பத்தி கவலை இல்ல. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. அவனுக்கு யாருதான் தேவை? அந்த மீதியான் தேசத்து பெண். அவளும் யாராம்? கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, புத்துண்ட மீதியான ஸ்திரீயின் பேர் கஸ்பி, அவள் சூரின் குமாரத்தி, அவள் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். அவன் ஒரு பெரிய தலைவன் மீதியான் தேசத்துல. அந்த தலைவனுடைய குமாரத்தியை இந்த தலைவன் போய் என்ன செய்யறான்? கூட்டிட்டு வர்றான். இங்கே நடைபெறுகிற எந்த காரியமும் அவர்களை பாதிக்கவில்லை. இதை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த இந்த பினகா செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதை ஆசாரியனாக 7வது வசனம் வாசிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு. யாரும் சொல்லலைங்க, யாரும் சொல்லல. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து போய் அவர்களை என்ன செய்தான்? குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை என்ன செய்ததாம்? அப்ப அது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது? அங்க வாதை, ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இவன் பாருங்க என்ன பக்தி வாயிராக்கண்ணா, அவன் சபையிலிருந்து எழுந்து போய் வீட்டை எடுத்து, யாரும் சொல்லல, தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கிறார்கள். அதனால் சபையில இப்படி வாதை உண்டாகிறது. மீறினவர்களை தூக்கிலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் உணராமல் ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்க அந்த செயலை அவன் பார்த்தபோது தேவன் நிமித்தம் அவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. பாருங்க 9வது வசனம் சொல்கிறது, அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று படிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு என்று சொல்ற. அப்போ ஆண்டவருக்கு என்ன வருது? இந்த காரியம் எரிச்சலை உண்டாக்குகிறது. பாருங்க, அதனால்தான் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கின்றார். ஜாதிகளோட கழவாமல் தனியே வாசம் பண்ணும்படி சொல்லுகிறார். ஆனால் இந்த செய்தி எரிச்சலை உண்டாக்குகிறது ஆண்டவருக்கு. அப்ப சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை இஸ்ரவேல் புத்திரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரகத்தை என்ன செய்தான்? திருப்பினான்.
ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். இங்கே ஒரு மனிதன் அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டிவிட்டான். அவனோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கையை கத்த செய்கிறார். 24,000 பேர் ஒரே நாள்ல செத்தாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், தேவன் எவ்வளவு இந்த தவறை அவர் வெறுக்கிறார் என்று. இப்போ ஆண்டவர் இங்கே சொன்ன காரியம் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இங்க இதுக்கு வேற ஆண்டவர் ஒன்னும் சொல்லல. சமாதானத்தின் என்ன அந்த உடன்படிக்கை என்றால், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்தருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாய். நித்திய ஆசாரிய உடன்படிக்கை. அவன் சந்ததியில தான் அந்த பிரதான ஆசாரியர்கள் வரணும். அவன் சந்ததி முழுவதும் ஆசாரிய ஊழியம் செய்யணும். எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்களேன். சந்ததியா ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருக்காக அவர்கள் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே தேவன் அந்த சந்ததியை தமக்கு ஊழியம் செய்வதற்காக, ஊழியம்னா நீங்க நாமளும் கிறிஸ்துவுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களாக தான் இருக்கும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவரை மகிமைப்படுத்த பழைய ஏற்பாட்டு ஆசாரித்துவம் மாற்றப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களை தேவன் தமக்கு ஊழியம் செய்யும்படியாக, தம்மை சேவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இங்க இந்த வார்த்தை சமாதானத்தின் உடன்படிக்கை. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாக்குது, என்ன இந்த வார்த்தையை குறித்து சில கமெண்டேட்டர் சொல்லுகிறதை நான் படித்தேன். என்ன சமாதானத்தின் உடன்படிக்கை என்றால், 31வது அதிகாரத்திலே இந்த மீதியானர்களோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் ஏற்படுகிறது. மீதியானர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? அந்த யுத்தம் என்னன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கஸ்பி என்கின்ற அந்த பெண்ணை, அவ மீதியானுடைய தலைவனுடைய பிரபுவனுடைய தலைவனுடைய மகளாக இருக்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன், அங்க இருக்கிற மிக முக்கியமான அந்த ராஜாவோ அல்லது அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய பெண். இந்த குடும்பத்தினுடைய பெண்ணை இந்த சிம்ரியோடு கூட சேர்ந்து இந்த பினகாஸ் என்ன செய்துட்டான்? ஈட்டியினாலே குத்தி விட்டான். அவள் செத்து போய்விட்டார்கள். இந்த செய்தி நிச்சயமா மீதியான் தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? போயிருக்கோம். இன்றைக்கு 2 இன மக்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனையை நீங்க அறிந்திருக்கீங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பெண்ணை கொன்று விட்டார்கள் என்று சொல்லும் போது அந்த இன மக்கள் என்ன செய்யறாங்க? யார் கொன்றார்களோ அவளுடைய கிராமங்களுக்கு கடந்து செல்கிறார்கள், அவருடைய பட்டணங்களுக்கு கடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு வன்முறை நடக்கிறதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இதே போல ஒரு வன்முறை அல்லது ஒரு யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மீதியான் தேசத்துக்கும் என்ன செய்கிறது? 31வது அதிகாரம் தான் நினைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 31 பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் மீதியான இடத்தில் பழி வாங்குவாயாக என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்ப யாருனால பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்களேன்? இந்த பினகாஸ்னாலதான். பினகாஸ் இந்த காரியத்தை நான் நினைக்கிறேன் இப்படிதான் கேட்டிருப்பாங்க. ஒன்று பினகாசை எங்கள் கையில கொடு, இல்லைன்னா நான் உங்களோடு கூட என்ன செய்வேன்? யுத்தத்துக்கு வருவேன் என்று சொல்லுவார். அப்போ மோசே சொல்கிறார், அதெல்லாம் முடியாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அவளோடு கூட யுத்தத்துக்கு போறாங்க. அப்போ இந்த பினகாசை தேவன் பாதுகாக்க வேண்டும். பினகாசை தேவன், இந்த ஷாலோம் என்ற வார்த்தையில பாதுகாப்பு உள்ள அடங்கி இருக்கிறது, ஆரோக்கியம் அடைந்திருக்கிறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தெய்வீக ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த ஷாலோம் என்ற வார்த்தையில் அடங்கி இருக்குதா. அந்த ஷாலோம் என்ற வார்த்தையில் பாதுகாப்பு. இந்த பினகாஸ் இப்போ அவன் தான் டார்கெட். அவனை கொலை செய்யும்படியாக இந்த மீதியானிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஒரு தனி மனிதனுக்காக செய்த செயலுக்காக யுத்தத்துக்கு வருகிறார்கள். இப்ப அந்த யுத்தம் எனக்கு அதை படித்து பார்த்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானிகளோடு கூட யுத்தம் செய்கிறார்கள். நீங்கள் வாசிங்க, 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாமளா இருந்தா என்ன செய்வாங்க? பினகாசை என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள வச்சு மறைத்து வச்சிருவோம். ஆனா இந்த மோசே என்ன செய்கிறார்? மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலியேசன் குமாரன் பினகா, இவன் யாரு? ஆசாரியன். இந்த ஆசாரியனை எங்க அனுப்புறார் ஆண்டவர்? யுத்தத்துக்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். இவங்க யுத்தம் செய்யறது இல்ல, இவங்க கிட்ட பரிசுத்த பனிமுட்டுகள் இருக்கிறது, பூரிகைகள் இருக்கிறது. இந்த பினகாஸ் தேவ சமூகத்தை, அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இவன் என்ன ஊதிட்டு இருக்கான்? பூரிகைகள்னா எக்காலங்கள். எக்காலங்களை இவன் தொனித்துக் கொண்டிருக்கான், ஊதி கொண்டிருக்கிறான். கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே
அவர்கள் மீதியானுடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, யாவரையும் கொன்று போட்டார்கள். இதுதாங்க சமாதானத்தின் உடன்படிக்கை. யாரு செஞ்சாங்களோ அவங்களையே பூரிகைகளை ஊதி கொண்டிருக்கிறான். யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மீதியானர்கள் யாவரும் சங்கரிக்கப்பட்டார்கள். யாவரும். இதுல எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த 31வது அதிகாரத்துல 48 49 வாசிச்சு பாருங்களேன். 31 48 49. யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சேனாதிபதியிடத்தில் வந்து அப்போ யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? எத்தனை பேர் யுத்தத்துக்கு போறாங்கன்னு தொகை பார்த்தார்கள். தொகை பார்த்தோம். என்னங்க, அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. ஆனா மீதியானியர்கள், அந்த இடத்தை படிக்கலாமா? மீதியானுடைய யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போனாங்கங்க, ஒருவரும் குறையவில்லை, ஒரு நபர் சாகல. ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் என்னுடைய பாதுகாப்பு யார்கிட்ட இருக்கும்? இந்த பினகாசோடு கூட இருக்கும். இந்த பினகாஸ் பயந்து வீட்டுல இல்ல, அவன் என்ன செய்தான்? யுத்தத்துக்கு ஆரோனை அனுப்பிச்சிருக்கலாம், இத்தாமார அனுப்பிச்சிருக்கலாம். இன்னொரு சகோதரன் இருக்கான், அவன் பேரு யாரு? இத்தாமார். அவனை அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா யார் அனுப்புறாங்க? பினகாசை அனுப்புகிறார். இந்த பினகாஸ் கடந்து சென்று அங்கே பூரிகைகளை, பரிசுத்த பனிமுட்டுகளை எல்லாம் எடுத்துட்டு போறாரு. பூரிகைகளை ஊதுகிறான். அங்கே ஜனங்கள் யுத்தம் செய்கிறார்கள். அங்கே தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அந்த யுத்தத்துல அந்த பீலையாம் என்கின்ற அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்க? கொலை செய்கிறார்கள். அந்த சரித்திரத்தை படித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த யுத்தத்திலே இந்த பினகாஸ் பாதுகாக்கப்படுகிறான். அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நித்திய ஆசாரிய ஊழியத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த சந்ததி முழுவதும் என்ற வேலைதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சந்தை. ஒரு அலையா சொல்லுவோமா? இப்ப நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே பக்தி விருத்தியை காண்பிக்கும் போது, தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பக்தி விருத்தி நாம் செய்யும் போது தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறார். அந்த சந்ததியை கர்த்தர் பார்க்கிறார். அதான் ஆபிரகாமுக்கு பார்த்து சொல், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினான். என்ன வார்த்தை? ஆமா, நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளிலே உடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடு என்று சொல்கிறார். அவன் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அங்கே கிரியை செய்கிறான். அந்த சந்ததியோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். இன்னைக்கு இருக்கிறார், யார் தேவனுக்காக நிற்கிறார்களோ அவளோடு கூட தேவன் நிற்பார். அந்த சந்ததியோடு கூட தேவன் நிற்கிறார். இதை சொல்லும் போது இன்னொரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருகிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லும்படி நிற்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல 30வது அதிகாரத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே சீனாய் மலைக்கு கடந்து செல்கிறார். தேவனோடு கூட 40 நாள் அவர் தேவனோடு கூட அந்த மலையிலே அவர் தங்கி இருக்கின்றார். 40 நாள் இந்த மலையில தங்கி ஆண்டவர் அந்த 612-13 பிரமாணங்களை இந்த மோசேக்கு எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். கீழே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அதுக்கு முன்னாடியே அந்த 10 கட்டளைகளை வாங்கினோடனே ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யறாங்க. இந்த கட்டளையின்படி நாங்கள் நடப்போம் என்று சொல்லி. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் ஆராதனை ஒழுங்கு, இன்னும் பல பிரமாணங்களை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார் 40 நாள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி. கீழே அவர் வந்து பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் சொன்னார், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டும், எந்த ஒரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரு. கீழே வந்து பார்த்தா என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஒரு 2 பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி அங்கே நடனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே மோசேக்கு என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு கோபம் ஏற்படுகிறது. கற்பலைகளை மோசே மலையின் அடிவாட்டிலே உடைத்து போட்டு விட்டு அவன் கடந்து வருகிறான். நடக்கிற இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 26வது வசனத்துல நாம் படிக்கிறோம். பாளையத்தின் வாசலில் நின்று மோசே சொல்லுகிறார், யாத்ரா 32:26, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்கிறார். கர்த்தருடைய பட்சத்துல, ஏனென்றால் அநேக ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார், பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி. இப்ப மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்?
அவர்கள் எண்ணத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்து, லேவி கோத்திரம் முழுவதும் யார்கிட்ட வருது? இந்த மோசே கிட்ட வருகிறது. அவன் அவர்களை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இது என்ன வேலை செய்ய சொல்றாரு? தன் தன் சகோதரன், யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை செஞ்சிருக்காங்களோ அவன்ல சகோதரனை கொலை செய்யணும். எதிரியை மீதியானியர்களை கொலை செய்யணும்னா என்ன செய்வோம்? நம்ம ரொம்ப சந்தோஷமா போவோம். பெலிஸ்தர்களை கொலை செய்யணும்னா போவோம். ஆனா இப்ப யாரு கொலை செய்யணும்னு சொல்றாரு? யார் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ, யார் தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அவங்க மகனா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் அயலானா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் அவளை நீ என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு எவ்வளவு பேர் கீழ்ப்படிய முடியும்? ஆனால் இந்த லேவி கோத்திரம் என்ன செய்தார்கள் பாருங்க. 28வது வசனத்திலே, லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர். யாரு? எல்லாம் உறவினர்கள், சொந்தங்க. அவன் சொந்தமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி இருக்கிறான் என்ற நிலையிலே வரும்போது இந்த லேவியர்கள் போய் அந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்கள். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும், என்ன யாரை கொண்டிருக்காங்க பாருங்க, மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். இப்போ இந்த லேவி கோத்திரம் இந்த ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக பிரித்தெடுக்கப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தர் பட்சத்துல அவங்க என்ன செய்தாங்க? நின்னாங்க. எதிரியை தாக்குவது ரொம்ப சுலபம்ங்க. ஆனா சொந்தத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் பட்சத்துல நின்றதுனால அந்த கோத்திரம் முழுவதையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஒரு சுலபமா சாதாரண காரியம் இல்ல. இந்த கோத்திரம் முழுவதையும் தமக்கு ஊழியம் செய்வதற்காக தேவன் தெரிந்து கொண்டார் அந்த கோத்திரம். இந்த லேவி கோத்திரம் செய்த இன்னொரு காரியம் நமக்கு தெரியும். சிமியோனும் லேவியும் யாக்கோபனுடைய மகள் தீனால் செய்த காரியத்தை நிமித்தம் இந்த சீகேம் ஊர் மக்கள் முழுவதையும் என்ன செஞ்சாங்க? பட்டயத்தை எடுத்துட்டு போய் எல்லா புருஷர்களையும் கொன்று போட்டார்கள். அது எதிரியை கொல்றது, அதை ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா அந்த சந்ததி முழுவதும் இப்போ அந்த லேவி என்ன செஞ்சுட்டான்? பெரிய சந்ததியா மாறிட்டான். அதனால சாபத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் யாக்கோபின் இடத்துல. ஆனால் இங்கே அவர்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம், அதே பட்டயம். ஆனால் யாரை கொல்லணும் இப்போ? சகோதரனை, சகோதரியை. யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ 3000 பேரை. சாதாரண ஒரு காரியம் இல்லை. நமக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் யார் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கின்றார்களோ, கற்று தமக்கு ஊழியம் செய்வதற்காக, தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க கர்த்தர் அவளை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். சாதாரண காரியம் அல்ல. அதை படித்த போது இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, எனக்கு அது படிக்கும் போது என்னன்னா, இந்த பினகாசை தேவன் பாதுகாக்க எவ்வளவு முயற்சிகளை தேவன் எடுக்கிறார். ஒரு மனுஷன் கூட மறிக்கலையா அந்த யுத்தத்துல. மோசே இதே பினகாசை அனுப்புகிறார். நாங்கெல்லாம் ஆசாரியர்கள், நாங்க யுத்தத்துக்கு போகல நாங்க சொல்லல. பரிசுத்த பணிமுட்டுகளை எடுத்துக்கொண்டு தைரியத்தோடு கூட மீதியானிகளோடு நடைபெற்ற அந்த யுத்தத்திலே அவன் கலந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று எக்காலங்களை பூரிகைகளை அவன் ஊதிக்கொண்டிருக்கும் போது தேவன் மாபெரும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கின்றார். இந்த மீதியானியுடைய புருஷர்கள் யாவரும் மாண்டு போனார்கள். ஆனால் இஸ்ரவேலில ஒரு மனிதன் கூட என்ன செய்யல? தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறார். இந்த காலவெளியில தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறவராயிருக்கிறார். யாருக்கு என்றால் தேவன் பட்சத்தில் நிற்கிறவர்கள், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். அதுக்காக எல்லாரையும் பட்டயத்தை எடுத்துட்டு போய் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கொலை செய்ய நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த காரியத்தை செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் நம்புகிறேன். தேவன் பட்சத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவளோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை காக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது தாவீதோடு கூட தேவன் செய்த ஒரு உடன்படிக்கையை 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம்.
Praise the Lord. இந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது தாவீது ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தி விட்டார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆடு மெய்ப்பனாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார். சாமுவேல் அவர் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை ஊற்றின அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறாரு. அவர் 17வது அதிகாரத்துல கோலியாத்தை மேற்கொள்ளுகிறார். அதுக்கப்புறமேலே சவுலுக்கும் அவருக்கும் பிரச்சனை வருகிறதுனால அவர் தேசத்தை விட்டு வனாந்திரங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் அவர் வாழ்ந்து வருகிறார். அந்த 1 சாமுவேல் புத்தகம் முடியும் போது சவுல் மரணம் அடைகிறார். மரணம் அடைந்த பிறகு 2 சாமுவேல் புத்தகத்துல ஆரம்ப அதிகாரங்களிலே யூதா கோத்திரத்தார் இந்த தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள். அந்த சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் 7 வருடங்கள் கழித்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதிடத்துல வந்து 10 கோத்திரங்கள் வந்து நீர் எங்கள் மேல் ராஜாவா இருக்க வேண்டும் என்று அவர்களும் கேட்கிறாங்க. தேவன் சாமுவேலின் மூலமாய் சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின் படியே தேவன் தாவீதை அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு மேலாக அங்கே ராஜாவாக ஏற்படுத்துகிறார். பாருங்க, காடுகளிலும் வனாந்திரங்களிலும் அலைந்து கொண்டிருந்த இந்த தாவீதுக்கு கர்த்தர் நிலையான ஒரு வீட்டை என்ன செய்கிறார்? கட்டு. அவர்களே சொல்லுவோமா, வீடுல இல்லைங்க, அவன் கெபிகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரண காரியம் இல்ல. நம்ம நல்லா வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய மேன்மை என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. அவன் பெத்லகேமை விட்டு சவுலினால் துரத்தடிக்கப்பட்டான். எனக்குரிய 13 வருடங்கள் வீட்டை விட்டு அவன் துரத்தி அடிக்கப்பட்டான். கெபிகளிலும் வனாந்திரங்களிலும் குகைகளிலேயும் பசியோடும் தாகத்தோடும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல அவன் பிரதான ஆசாரியின் இடத்துக்கு வந்து புசிக்கு ஏதாவது அப்பம் இருக்கிறதா என்று என்ன செய்யறான் கேட்கிறான். அவன் பெத்லகேம் ஊரை சார்ந்தவன். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பத்தின் வீட்டுல வாழ்ந்து வந்த மனிதன் பெத்லகேம்ல நிறைவை அனுபவித்த இந்த தாவீது ஒரு நேர ஆகாரத்திற்காக அலைந்து திரிய ஆண்டவர் விட்டார். ஆனா என்ன இருக்குது அவன் மேல? அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. ஆனா சூழ்நிலை மிக வித்தியாசமா இருக்கு. 13 வருடங்கள் வீடு இல்லாமல் அலைகின்றான், குடும்பம் இல்லாமல் அலைகின்றான். இந்த காலகட்டம் முடிந்த பிறகு கர்த்தர் அவனுக்கு கேதுரு மரத்தினால் ஆன ஒரு நல்ல அழகான வீட்டை கட்டும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ற காரியம், கர்த்தரனோடு கூட இருந்தார். ஒருவேளை சில காலங்கள் அலைந்து திரியலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக உனக்கு ஒரு வீட்டை தேவன் ஏற்படுத்துவார். ஒரு சொல்லுவோமா, இதை அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஒரு பெரிய அழகான வீட்டில் அவன் வாசம் செய்து கொண்டிருக்கும் போது 2வது வசனம் சொல்கிறார், 7:2, 2 சாமுவேல் 7:2. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன். என்ன மரங்க? கேதுரு. பெரிய ஒரு காஸ்ட்லியான மரமா இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தீரு தேசத்திலிருந்து அந்த மரம் கொண்டு வரணும். சும்மா அவங்க இஸ்ரவேல் தேசத்துல எல்லாம் இல்ல. எந்த தேசத்துல? தீரு தேசத்துல ஈராம் என்ற ராஜா இந்த மரங்களை அனுப்பி கொடுக்கின்றான் இந்த தாவீதுக்கு வீடுகளை கட்டும்படியாகவே. இப்போ அந்த அழகான வீட்டிலே அவன் வாசம் பண்ணும்போது சொல்கிறான், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே, ஆமா அங்க திரைச்சீலைகளின் நடுவே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்று நினைக்கும் போது அவன் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் ஆண்டவரே, ஆனா அவருடைய வீடு திரைச்சீலைகளின் நடுவே இருக்கிறது. உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி, உம்முடைய மனதின் விருப்பத்தின்படி எல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லுகிறான். ஏன்னா இவர் யார்? இவரு ராஜா. இப்படி என்ன சொல்லியிருப்பாரு? தேவனுக்கும் இப்படி கேதுரு மரங்களால் என்ன செய்யணும்? ஒரு அழகான வீட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர் சொல்லியிருப்பாரு. அவரு சொல்றாரு, அப்பா நீர் தான் ராஜா, இப்போ நீர் என்ன நினைக்கிறீரோ அதையெல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லுகிறான். இப்ப வீட்டுல போய் அவரு பிரேயர் டைம்ல அவரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாரு? நாத்தான் தீர்க்கதரிசி. இப்ப ஆண்டவர் நாத்தானோடு கூட பேசுகிறார். இதை தயவு செய்ததை அந்த வசனத்தை கவனிக்கும்படி கேட்கிறேன். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் மாத்திரம் இல்ல, தேவன் பேரில் இந்த தாவீதுக்கு வாஞ்சை, தேவன் பேரில் ஒரு விருப்பம், தேவன் மேல் ஒரு அன்பு யாருக்கு இருந்தது? இந்த தாவீதுக்கு இருந்தது. இன்றைக்கு அநேகருக்கு வேற எதன் மேலேயோ வாஞ்சை, உலகத்தின் மேல், உலகத்தின் காரியங்களின் மேல் வாஞ்சை, விருப்பம், அன்பு, இப்படி போகிறது எல்லாருக்கும்.
ஆனா இந்த தாவீதுக்கு தேவன் மேல் உள்ள அன்பு, வனாந்திரத்தை சுற்றி கொண்டிருந்த என்னை, வீடுகள் இல்லாமல் கெபிகளிலே படுத்துக் கொண்டிருந்த எனக்கு தேவன் ஒரு வீட்டை கட்டினார். இப்பொழுது நான் அவருக்கு ஒரு வீட்டை, ஏன்னா அதுக்கான எல்லா அதிகாரம் இருக்குது, பண வசதி இருக்குது, ஆள் வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை, தேவன் மேல் ஒரு வாஞ்சைங்க. எனக்கு அதுதான் புரிஞ்சிச்சு, தேவன் மேல் ஒரு அன்பு அவனுக்கு. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, 5வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் தாவீதை நோக்கின்னு சொல்லல, நீ போய் என் தாசனாகிய, அப்படின்னா என்ன சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனாகிய, இன்னும் பச்சையா சொன்னா என்னுடைய அடிமையாகிய தாவீது. டவுலோஸ் என்ற வார்த்தை தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. டவுலோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அடிமை. ஊழியக்காரன் கூட இல்ல, சர்வன்ட் இல்ல, அங்க அடிமை. தாவீது கர்த்தருக்கு எப்படி கொடுத்துறான் தன்னை? இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் நோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவன் மேல் மிகுந்த அன்புள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அடிமைகளாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சொல்லுகிறார், நீ போய் என் தாசனாகி தாவீதை நோக்கி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். இப்ப பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு இது இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்தாங்க, கூடாரத்துல இருந்தாங்க. ஏன்னா அடுத்த ஊருக்கு அவங்க என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். அப்ப அங்க ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது, கற்களினால் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது, ஏன்னா பேத்து எடுத்துட்டு போக முடியாது. ஆகவே கூடாரம், ஆலயத்தை வாசஸ்தலம், மன்னிக்கணும், ஆலயத்தில் வாசம் பண்ணால் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். அப்போ ஆண்டவருடைய இருதயத்துல இருந்திருக்கு ஒரு ஏக்கம். என்னது? அதான் வனாந்திரத்துல கூடாரத்துல இருந்தப்பா, இந்த தேசத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு ஆலயத்தை என்ன செஞ்சிருக்கான்? நிரந்தரமா கட்டி இருக்கலாம். ஆனா ஒருத்தர் என்ன செய்யல, நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை. அப்ப ஆண்டவர் சொல்ல மாட்டார் சிலதெல்லாம், எனக்கு கட்டுங்கன்னு அவர் சொல்ல மாட்டார், என்னை நேசிங்கன்னு சொல்ல மாட்டார், எனக்கு காணிக்கைகளை கொண்டு வாங்க, எதுவும் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அந்த அன்பின் மிகுதியிலே இப்ப நான் யார்கிட்டையும் சொல்லவில்லை, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து, எல்லா காடுகளிலும் மலைகளிலும் வனாந்திரத்திலும் பெலிஸ்திய தேசத்திலும் அவன் போன எல்லா இடங்களிலும் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எல்லா சத்துருக்கள், அவர் சொல்றாரு, சங்கீதத்தை சொல்லும்போது சொல்றாரு, என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் எப்படி இருக்காங்களாம். நமக்கு சொல்ல முடியுமா? நம்மளுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது எதிராக பேசலாம், ஆனா தாவீதுக்கு செய்தது போல அல்ல, என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க, உன் சத்துருக்கள் எல்லாருக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஒரு பெரிய உடன்படிக்கை செய்யறாரு. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பா இருக்கிற உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இப்ப நீ கட்ட வேண்டாம்பா, ஆனா உன் பையன் என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தை, சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் படிச்சது ஓகே. அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்தை தொட்டது. நான் அவனுக்கு எப்படி இருப்பேன்? பிதாவா இருப்பேன். மற்ற ஜனங்களுக்கும் ஆண்டவர் பிதாதான், ஆனா பர்டிகுலரா எங்க சொல்கிறார்? நீ என் மேல் இவ்வளவு அன்பு வாஞ்சி உடையவனா இருக்கிறபடினாலே நீ கட்ட வேண்டாம், ஆனா உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிற சாலமோனை கட்டுவான். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். சொல்லிட்டு சொல்றாரு, நான் பிதா, அவன் குமாரன். அடுத்தது சொல்றாரு, அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனுடைய மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன், நான் சிட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியை சிட்சிப்பேன். ஏன்னா அவங்க யாரு? எனக்கு குமாரர், பிள்ளைகள். மற்ற யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை தாவீதுக்கு சொல்றார். அவர்கள் என் பிள்ளைகள்,
அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும் போது நான் அவர்களை சிட்சிப்பேன். அடுத்து சொல்றாரு, உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனிடத்திலிருந்து விலக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா இது? நிச்சயமா தவறு செய்வாங்க. ஆனா சொல்றாரு, நான் சவுலை விட்டு விலக்கினது போல உன் சந்ததியை விட்டு நான் விலக மாட்டேன். அவங்க தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களை நான் சிட்சிப்பேன், கடிந்து கொள்ளுவேன், திரும்பவுமாக என்னிடத்துல என்ன செய்வேன், நான் அவர்களை சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய உடன்படிக்கை தெரியுமா இது? நாம மாத்திரம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம் என்றால், தேவன் மேல் அந்த வாஞ்சை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்றால், தேவனை இவ்வண்ணமாக தாவீது அன்பு கூர்ந்தது போல நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால், ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் அந்த உடன்படிக்கை, அவளில் உன்னுடைய பிள்ளைகளை என் குமாரராக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்றாரு, 3 காரியங்களை சொல்லுகிறார். உன் வீடும் உன் ராஜ்யமும், கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உன் ராஜாசனம், த்ரோன், அங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பத்தி சொல்றாரு, வீட்டை பற்றி. 2 கிங்டம் பத்தி சொல்றாரு. 3வது த்ரோன் பத்தி சொல்றாரு. அவருடைய ராஜ்யமும் அவருடைய சிங்காசனமும் அவனுடைய வீடும் என்ன செய்யணுமா, என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல். இந்த இடத்துல என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றால் இது எங்க போய் முடிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்துதான் என்ன செய்தது முடிகிறது. ஏன்னா தாவீதின் சந்ததியில யார் வருவா? இயேசு கிறிஸ்து. அது அவர் தாவீதின் திறவுகோலை மாத்திரல்ல, தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார போறார். அவருடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் இருக்க போகிறது. அப்போ தாவீது கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க. உடைய பிள்ளைகள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பார்கள். அவங்க தப்பு பண்ண அவங்களை நான் சிட்சிப்பேன், ஆனா அந்த சந்ததியை நான் கைவிட மாட்டேன். உடைய வீடும் உடைய ராஜ்யபாரம் உடைய சிங்காசனமும் என்னென்றைக்கும் இருக்கும். அந்த சிங்காசனத்துல யார் உட்காருவா? இயேசு கிறிஸ்து, என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து உட்கார்ந்து இந்த பூமியை என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். இதே தாங்க ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அதே ஒரு காரியத்தை யார்கிட்ட செய்யறாரு? இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார், செய்கிறார். எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. அந்த சந்ததியிலே கிறிஸ்து வர வேண்டும் என்றால், தாவீது ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை மாத்திர அன்பு கூறுகிறவனாக, வாஞ்சை உடையவனாக அவன் காணப்பட்டபடியினால் தேவன் அவனோடு கூட மாத்திர அவருடைய சந்ததியோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராயிருக்கிறார். பிணங்காசு குறித்து நான் சொன்னேன், அவனுடைய சந்ததியோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். தாவீது தேவனுக்கு அன்பானவனாக, வாஞ்சை உடையவனாக, தேவன் மேல் விருப்பமுடையவனாக, தேவனை தொழுது கொள்ளுகிறவனாக அவன் காணப்பட்டபடினாலே அந்த சந்ததியோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஒரு சம்பவத்தை மாத்திர சொல்லி அடுத்த குறிப்புக்கு நேராக நான் கடந்து சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு சம்பவம் வருகிறது, வாசிக்கலாமா? ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்துல தாவீதின் சந்ததியிலே ஆகாஸ் என்கின்ற ஒரு ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆகாஸ் இந்த தாவீதின் சந்ததியில. அப்போ இந்த இஸ்ரவேலின் அல்லது தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வடபுறத்தில் இருக்கிற 10 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களும், சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும் இந்த ஆகாஸ் என்கின்ற ராஜாவோடு யூதாவோடு கூட யுத்தம் செய்யும்படியாக என்ன செய்யறாங்க, அவங்க கடந்து வர்றாங்க. அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல இந்த இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும் என்ன திட்டத்தோடு வருகிறார்கள் என்றால், 5வது வசனம், நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக, எப்படி இருக்குது பாருங்க. அந்த தேசத்துல யார் ஆளுகை செய்யணும்? உன்னுடைய வீடு, உன்னுடைய சிங்காசனம், உன்னுடைய ராஜ்யபாரம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்குன்னு சொல்றார் ஆண்டவர். ஆனா இந்த சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக சொல்றாங்க. யார சரிமா, தபேயாவின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம். இப்போ இந்த பிளான் நடந்துட்டு இருக்கு. அவங்க யுத்தத்துக்கு வர்றாங்க. கர்த்தர் ஏசாயாவை இந்த ஆகாஸ் ராஜா கிட்ட அனுப்புறார். இந்த ஆகாஸ் ரொம்ப நல்ல ராஜான்னு நினைச்சிடாதீங்க. அவங்க கிட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்க அதை 4ஆம் புஸ்தகத்திலையும் ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் படித்துக் கொள்ளுங்கள். இப்போ அவன் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாமலும்
அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டை ஆகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமாலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அதன்படி ஏன் அப்படின்னா, தாவீதோடு கூட நான் என்ன செஞ்சிருக்கேன்? உடன்படிக்கை செய்திருக்கேன். ஆகவே அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அப்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, கீழே சொல்ற, சீரியாவின் தலை தமஸ்குவின் தலை ரேத்சீன் ராஜா இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு. தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக அவன் செயல்படுறான். இப்ப டைம் குடிக்கிறார் ஆண்டவர். இன்னும் 65 ஆண்டுகளுக்குள்ளாக இஸ்ரவேல் ஒரு தேசமா இராது, அசிரியர்களால் அது கைப்பற்றப்படும் என்று டேட்டை பிக்ஸ் பண்றாரு. அப்ப தேவன் தான் சொல்றாரு சங்கீதத்துல, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லுகிறார். என் உண்மையின்படி தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணான், என் உண்மையின்படி உடன்படிக்கை செய்தேன். இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த தாவீதின் சந்ததி பாவம் செஞ்சுட்டு இருக்கான். ஆகாஷ் ராஜா ஒரு நல்ல ராஜா இல்ல. அப்படிப்பட்ட இடத்துல தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக, உடன்படிக்கைக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும் வர்றாங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அப்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரே காரணம், தாவீதுக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்தது. காலவில் நானும் நீங்களும் ஆண்டவரை இப்படி நேசிக்கணும். யார் போல? தாவீதை போல, பினகாசை போல பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். லேவி கோத்திரத்தார் செய்தது போல கர்த்தர் பட்சத்துல நாம் நிற்க வேண்டும். நிற்போம் என்றால் நாம போயிடலாங்க. சந்ததி கூட பிரச்சனைகள் செய்யலாம். அவர்கள் என்னுடைய குமாரனாய் இருப்பதினால், நான் அவருடைய பிதாக்களாய் தகப்பனாய் இருப்பதினால, அவங்க தப்பு செய்யும் போது நான் அவளை சிட்சிப்பேன், தண்டிப்பேன். ஆனால் அவளை தள்ளிவிட மாட்டேன். சவுலை நான் தள்ளிவிட்டது போல நான் உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்ய மாட்டேன்? தள்ளிவிட மாட்டேன். உன்னுடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறாருமே, தேவன் உடன்படிக்கையிலே உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த சிங்காசனம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சந்ததியிலே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் இந்த பூமிக்கு கடந்து வரும்போது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இந்த உலகை 1000 வருடம் என்ன செய்ய போகிறார்? ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்ப ஆண்டவருடைய உடன்படிக்கை பாருங்க, காலங்கள். அதனாலதான் யாத்ரா புஸ்தகத்துல படிக்கிறோம், அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். 1000 தலைமுறைகள் மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். கடைசியாக நாம நம்முடைய சப்ஜெக்டுக்கு வரலாம். இன்னும் சில நிமிடங்கள்ல நான் அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். புதிய உடன்படிக்கை குறித்து நாம் படிக்க போகிறோம். என்ன உடன்படிக்கை இது? புதிய உடன்படிக்கை. இஸ்ரவேல் அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு என்ன செய்யுது? புதிய உடன்படிக்கைனா பழைய உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப பழைய உடன்படிக்கை என்ன என்றால், இந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து மோசேயின் மூலமாக தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கற்பலகைகளிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த பிரமாணங்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கையின்படி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் உடனடியாகவே என்ன செஞ்சிட்டாங்க? 40 நாட்கள் கூட ஆகல, அதற்குள்ளாக அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு அழிந்து போனார்கள். ஆண்டவர் அந்த இருதயத்துல அந்த காரியம் அவருடைய இருதயத்தை ஆழமாய் பதித்து விட்டது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொன்னாரு? நோவா கிட்ட சொன்னாரா, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன் என்று 6ஆம் அதிகாரத்துல சொன்னார்ல, அதே போல எரேமியாவின் நாட்கள்ல சொல்றாரு, நான் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன சொல்றாரு பாருங்க, புது உடன்படிக்கை நான் பண்ண போகிறேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏன்னா அந்த உடன்படிக்கை என்னன்னா கற்களினால் எழுதப்பட்ட உடன்படிக்கையா இருந்தது. அந்த உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும், நாயகர்னா புரியுதா? மணவாளனாய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கட்ட. இப்போ ஆண்டவருக்கு இருதயத்துல ரொம்ப வேதனை. நாயகனை போல, ஒரு மணவாளனை போல அவர்களை, ஒரு மணவாளன் தன் மணவாட்டி எப்படி பாதுகாப்பானோ
அதுபோல இருந்து அவளை வழிநடத்தினேன். ஆனால் அவர்கள் அவமாக்கி போட்டார்கள். இப்ப சொல்றாரு, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை என்னன்னா, அன்றைக்கு கற்பலைகளிலே என்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன். ஆனா இப்ப என்ன செய்த, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. இப்ப நியாய பிரமாணம் எங்க இருக்கு? நிறைய பேருக்கு அன்றைய நாட்கள்ல கற்பலைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தோல் சுருள்களுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறமேல பாப்பிரஸ் என்ற இலைகளிலே எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்த புக் ஃபார்மேட்ல இருக்குது, இன்னும் செல்போன்ல கூட டிஜிட்டல் ஃபார்மேட்லயும் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிற புதிய உடன்படிக்கை என்னவென்றால் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எங்க எழுதுறாரு? உள்ளத்துல எழுதுறார். இந்த வசனத்தை கேட்கும் போது உள்ளத்துல என்ன வருது? இந்த பிரமாணங்கள் எழுதப்படுகிறது, உள்ளத்திலே வைத்து. அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய். இப்ப ஏன் அப்படின்னா, கற்பலைகளில வைத்தத அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உள்ளத்திலே இருதயத்திலே அதை எழுதுகிறார். இப்ப யாரெல்லாம் கற்பனைகள் இருதயத்திலே எழுதப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க அடுத்தது, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை, என பிரமாணம் எங்க இருக்கு? உள்ளத்துக்குள் இருக்கிறது. ஆகவே என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லை, பாவத்தை நினைத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவர்களை சிறையிருப்புக்கு கர்த்தர் அனுப்பினார். ஆனால் புதிய உடன்படிக்கையில கற்பனைகளில் அல்ல, இருதயமாகிய படைகளிலே அதை எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனை, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். அதே போல எரேமியா மாத்திரம் இல்ல, அந்த நாட்களில் வாழ்ந்த எசேக்கியேல் மூலமாகவும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். தயவுசெய்து அதை பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:24. தேங்க்யூ, வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சுத்தமான அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறதாம்? சுத்திகரிக்கிறது. இப்ப சுத்தமான ஜலம் தெளிப்பேன், சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவரே சுத்தப்படுத்துகிறார், நீங்கள் சுத்தமாவீர்கள். இப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறேன். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் இந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய இருதயத்துல பாவம் காணப்படுகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதிய இருதயம், அந்த மனப்பான்மையே கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இந்த சத்தியத்தை தயவுசெய்து இதுவரைக்கும் நீங்க கேட்கலன்னா கூட இனி சில நிமிடங்கள் கேளுங்க. ஆண்டவரை இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அதான் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ள வருகிறோம். பிரைஸ் எல்லாம். ஆமா, என்ன அனுபவங்க? ஆமா, நிக்கோதேமியை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்கும் போது ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த இருதயத்திலே அவருடைய தன்னுடைய பிரமாணங்களை அவர்கள் எழுதுகிறார். இப்ப சொல்றார், புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்து, அடுத்தது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய மனப்பான்மை, இதை கொடுக்கிறார். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை, கல்லா இருந்துச்சு. எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? உணர்வு வரமாட்டேன். இப்ப புதிய இருதயம், அந்த இருதயம் எப்படிப்பட்டது? சதையான இருதயமா இருக்கிறது. இந்த சதையில ஒரு சின்ன முள்ளு பட்டா என்ன வருது? ஒரு உணர்வு வருகிறது. உணர்வு வருதா உங்களுக்கு? மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? அதான் ரொம்ப மிக முக்கியம். உணர்வுள்ள ஒரு இருதயம். அதான் சொல்றாரு, உங்க மாம்சத்தை எடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த எரேமியாவின் மூலமாகவும் எசேக்கியேலின் மூலமாகவும் சொல்லப்பட்ட இந்த உடன்படிக்கை எப்ப செய்தார் என்றால், வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா
அந்த மேல் வீட்டின் அறையிலே அந்த பஸ்கா பண்டிகை நினைவு கூறுகிற அந்த இடத்திலே இயேசு தம்முடைய பாடு மரணங்களை குறித்து அங்கே பேசுகிறார். பேசிக்கொண்டு வரும்போது 22:20 நம்ம படிக்கிறோம். வாசிங்க இந்த வசனத்தை. என்றார், என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்கிறது. இப்ப இந்த ரத்தம் எப்படி வந்துச்சுங்க அப்படின்னா, இயேசு சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். ரத்தத்தை அந்த ரசத்தை எடுத்து சொல்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. சொன்னாரு, நான் சுத்தமான ஜலத்தை என்ன செய்வேன், தெளிப்பேன். இந்த சுத்தமான ஜலம் வேண்டுல அவருடைய பரிசுத்த ரத்தம் தான். இந்த பரிசுத்த ரத்தம் எப்படி வந்தது என்றால், இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த உலக ஜனங்களுடைய எல்லாருடைய பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தின் தேவன் அவர் மேல் விலப்பண்ணினார் என்று ஏசாயா சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருப்போம். எல்லாருடைய அக்கிரமம் இயேசுவின் மேல் விழுந்தது. இப்ப அவர் பாவம் ஆனார். ஆனா அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவராய் இருந்தார். இப்ப எல்லா மனுக்குலத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. இப்ப பிதா பார்க்கிறார், பிதா நீதி உள்ளவர். இந்த பாவங்களுக்கு தண்டனையை என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொரு மேலும் நாம செய்த பாவத்துக்கான தண்டனை பிதா கொடுக்கணும். ஆனா நம்ம எல்லாருடைய அக்கிரமம் இயேசுவின் மேல் விழுந்ததுனால இப்ப அவர் பாவம் ஆயிட்டாரு. இப்ப பிதா அவருக்கு என்ன கொடுக்கணும், தண்டனை கொடுக்கும். இந்த தண்டனையை தான் சிலுவையில இயேசு நிறைவேற்றினார். என்னென்ன தண்டனை பாருங்க. நாம தவறு செஞ்சோம்னா ஜனங்கள் கிட்ட நமக்கு என்ன வரும், அவமானம் உண்டாகும். இயேசு அவமானங்களை சகித்தார். வருமா வராதான்? ஆமா, ஒரு தப்பு பண்ணா என்ன வரும், அவமானம். அந்த அவமானத்தை இயேசு சந்தித்தார். தாவீது மன்னிக்கணும், ஆதாம் பாவம் செய்த போது அவன் நிர்வாணியாக்கப்பட்டான். இயேசு நிர்வாணமாக்கப்பட்டார். சில தண்டனைகளுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி வாரினால் அடிக்கப்பட வேண்டும். இயேசு வாரினால் என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார். ஆதாம் செய்த தவறினாலே நீ விதைகளை விதைக்கும் போது முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும், பிறப்பிக்கும் என்று அந்த அந்த முள்ளினால் ஆன ஒரு கிரீடத்தை அவருக்கு செய்து அவருடைய தலையில் என்ன செய்தார், கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே அதிகபட்ச தண்டனையாகிய கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாகிய சிலுவையின் மரணத்தை அவள் அந்த மரணத்திலே சிலுவையிலே அவர்களை கொலை செய்வார்கள். இயேசு அந்த தண்டனையை என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா விதத்திலும் அந்த நம்முடைய எல்லா தண்டனைகளையும் அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அந்த சரீரத்தில் அந்த தண்டனைகள் ஏற்றுக்கொள்ளும் போது தலையில முள்கிரீடத்தை வைத்து அடிச்சானா, அப்ப தலையிலிருந்து என்ன வருது, எதற்காக என்றால், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களை சுத்தமாக்குவேன் என்று சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்று சொன்னார். அது படிக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இயேசு சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். என்ன ஆட்டை? அவர் பாடுபடும் போது பேதுரு சொல்கிறார், அவர் பயமுறுத்தவில்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செய்தாராம். இந்த தீர்ப்பு நியாயம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அது யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருடைய பாவங்களுக்கான தண்டனை ஒரு மனிதன் மேல் சுமத்தப்படுகிறது. சில நேரங்கள்ல மற்றவர்கள் செய்த தவறை நம்ம மேல சுமத்திடுவாங்க, தெரிந்தோ தெரியாமலோ. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு சின்ன வயசுல ஒரு விபிஎஸ்க்கு, இப்ப எல்லாரும் அலர்ட் ஆகுங்க, அதுக்காக சொன்னேன். ஒரு விபிஎஸ் நடத்தி கொண்டிருந்தது நாங்கள் இருந்த சபையில. அப்போ அங்கே அந்த விபிஎஸ் ஃபுல் டே, அந்த விபிஎஸ்ல சாயங்காலம் எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்தாங்க டம்ளர்ல. நானும் ஒரு சில சகோதரர்கள் இப்பவும் இருக்காங்க, அவங்க எல்லாம் நின்று அந்த மாடியில நின்று, சின்ன வயசு, இந்த பிள்ளைகள் சைஸ்ல தான் இருப்போம். அப்ப எல்லாரும் அந்த பாயாசத்தை குடிச்ச பிறகு அப்புறம் என்ன செய்யணும், எல்லாரும் டம்ளரை கொண்டு வந்து கீழே வைக்கணும். நாங்க மேல இருந்துட்டு இருக்க போது பக்கத்துல இருக்கிற இன்னொரு தம்பி, என்னுடைய தூரத்து உறவினர் தான், அவர் சொன்ன, சாம், நாம இங்கிருந்து இந்த டம்ளர் எடுத்துட்டு போய் கீழே வைக்கணுமா, நாம இங்கிருந்து தூக்கி வீசுவோம். எதை டம்ளரை
அங்க அந்த ட்ரம் மாதிரி இருக்குது, அந்த ட்ரம்ல என்ன செய்வோம், இங்கிருந்து தூக்கி வீசுவோன்னு சொன்னான். அப்ப ஃபர்ஸ்ட் அவன் வீசிட்டான். இப்ப ரெண்டாவது என்ன வீச சொன்னா, எனக்கு தெரியும் இங்க வீசினா என்ன கிடைக்கும், நமக்கு அடி கிடைக்கும்னு நல்லா தெரியும். ஆகவே நான் வீசல. அவ உடனே அவன் என்ன செஞ்சான், என் கையில இருக்கிற டம்ளரை பிடுங்கி அவன் என்ன செஞ்சிட்டான், வீசிட்டான். எங்க பாஸ்டர் அதை பார்த்துட்டாரு. அது தெரிஞ்சிச்சு, மேல இருந்து என்ன ஒழுகுது. கடைசியில நான் தான் அடிக்கடி தப்பு பண்ணுவேன்னா, இப்ப அந்த பழிப்பாவம் யார் மேல வந்துருச்சு, நம்ம மேல வந்துருச்சு. இப்ப அவரு கேட்டாரு, இவன் மாத்தி சொல்லிட்டான். சாம் தான் என்ன செஞ்சான், எல்லாருடைய டம்ளரும் வாங்கி போட்டான்ட்டார். அவரு பெரம்பு எடுத்துட்டு வந்தாரு, வச்சு வெலாசுன்னு என்ன செஞ்சிட்டாரு. எனக்கு அவர் வெலாசினை விட எங்க வீட்டுல என்ன வரும் அடுத்தது, வீட்டுக்கு போனா இன்னும் அடி வரும்னு ஒரே பயம். அந்த சம்பவம் என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். என்னுடைய போதகர் என்னை பிரிச்சு எடுத்துட்டார். நான் கடைசி வரைக்கும் சொன்ன ஒரே வார்த்தை, நான் அந்த தவறை செய்யவில்லை. அவர்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் முன்பாக வெலாசிட்டாருன்னே சொல்வேன் நானு. எங்கெங்க அடி விழுகுதுன்னு தெரியல. அவர் சொல்றாரு குற்றத்தை ஒத்துக்கோன்னு சொல்றாரு. நான் எப்படி ஒத்துக்கிறது? நான் செய்யவே இல்லைங்க இன்றைக்கு வரைக்கும் சொன்னேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனும் நானும் அவரும் சொந்தம்தான். அதனால அவனு சொன்னான், சித்தப்பா அன்னைக்கு சாம் அண்ணன் தூக்கி போடல, நான் தான் தூக்கி போட்டேன்னாரு. அவர் வேற ஒன்னும் சொல்ல, ஒரே ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான். ஆனா அன்றைக்கு அந்த 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 சபையில் இருக்க எல்லாருக்கும் முன்பாக அந்த பிரம்பினால உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டார். தூரத்துல எங்க அம்மா இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து சொன்னாங்க, உன்னால நான் பயங்கரமாக கண்ணீர் வெடித்தேன் என்று சொன்னார். பயங்கரமாக. நான் ஆனா சொன்னேன், நான் அம்மாட்ட, நான் செய்யலம்மா, அந்த பையன் தான் அதை என்ன செய்தான், அவன் தம்பி தான் அதை செய்தான் என்று சொன்னேன். எங்க அம்மாவும் நம்பல. ஆனா நிறைய நாட்களுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மற்றவர்கள் செய்கிற கடைசி வரைக்கும் அவரு எதுக்காக அடிக்கிறாருன்னா, நீ ஒத்துக்கோன்னு சொல்றாரு. நான் என்ன செய்யல, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால எவ்வளவு அடி, அவர் டயர்டாகி அதெல்லாம் பிஞ்சு போன பிறகுதான் அவர் நிறுத்தினாரு. அதனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும். என்னை கேட்கிறார் மேல் நாம் செய்த தவறுகள் எல்லாம் இயேசு மேல் என்ன செய்ய சுமத்தப்படுகிறது. அங்க மரியாள் தூரத்துல நின்று என்ன செஞ்சுட்டு இருப்பா, அழுது கொண்டு இருப்பா. காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவங்களும் அந்த தண்டனை அவமானகரமானது. எல்லாருக்கும் முன்னாடி அடிக்கப்படுகிறார், நிர்வாணமாக்கப்படுகிறார். சிலுவையின் மரணம் சாதாரணதல்ல, அது கொடிய ஒரு மரணம். கேட்கிற அருமையானவர்களே, தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்புக்கொடுத்தார். அதுக்குதான் இந்த திருவிருந்தாள் ஆராதனை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். யாரெல்லாம் இப்போ இயேசுவை விசுவாசிகள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் இந்த எசேக்கியேல் எரேமியாவில் இருக்கிற வாசனத்தை அப்படியே நான் சொல்லி நான் கடந்து சொல்றேன். இப்போ யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுக்கின்றார். அவர்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார். சுத்தமான ஜலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கின்றார். அவர்கள் இருதயத்திலே என்னுடைய பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், எழுதுகிறேன். ஒருவன் தேவனை அறிந்து கொள் என்று ஒருவனும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவியை அவர்களுக்குள் வைக்கிறேன். இன்னைக்கு செய்கிற ஒரே காரியம், இயேசு நம்ம எல்லாருடைய தண்டனையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தாரா, அந்த சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் வடிந்தது. இப்ப இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாளோ அவளுக்கு தேவன் இந்த புதிய உடன்படிக்கையை கட்ட செய்கிறார். இந்த காலவேளை இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைத்திருக்கவில்லை, அவர்களை பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வருகிறாளோ அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே எழுதுகிற தேவன், புதிய இருதயத்தை, அதுவும் சதையான ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். உணர்வுள்ள இருதயம் மாத்திரல்ல, அவர்களுக்குள் புதிதான ஆவியை நான் அவர்களுக்குள் வைக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன் இல்ல, புதிதான ஆவி. அவளோடு எரேமியாவின் நாட்கள்ல சொன்னாருங்க, எசேக்கியேலின் நாட்கள்ல இதை உறுதிப்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய
புதிய உடன்படிக்கையா இருக்கு. ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஆகவே என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் தமது ஜனத்தோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராயிருக்கிறார். ஆதாமோடு கூட செய்த உடன்படிக்கை, நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த உடன்படிக்கை, பினகாசோடு கூட செய்த உடன்படிக்கை, தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை, கடைசியா புதிய உடன்படிக்கை இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை தனியா ஒருத்தர் செயல்பட முடியாது, 2 பேர் வரணும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட அதை ஏற்கனவே செஞ்சிட்டாரு, அதை இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அதற்கு அடையாளமாக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினேன். சுத்தமான ஜலத்தினால் உன்னை சுத்திகரிக்கும்படியா என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை நான் சிந்தினேன். உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய எல்லா சாபங்களையும், எல்லா தண்டனைகளையும், எல்லா குற்றங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். எல்லா குற்றங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். காலையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அதான் பவுல் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளை, ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ செய்த இந்த தியாகத்தின் மேன்மையை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூட எப்பொழுதும் வாழ்வேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு இதயத்தோடு உம்முடைய ஆவியை விசனப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆமா, புதிதான ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். உள்ளத்துல புதிய ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கு. அநேக நேரங்களில் நம்முடைய தவறுகளினால் அவரை துக்கப்படுத்துகிறோம். நம்முடைய பிரமாணங்களை என்னுடைய இருதயத்தில் இன்னும் எழுதுங்க என்று சொல்லுங்கள். நான் இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நான் வளருவேன் என்று சொல்லுங்கள். ஜெபித்து அப்படியே நீங்கள் உட்காருங்கள். நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அந்தோ